ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாப் 10 ஆடியஸ்ட் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பற்றி தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஸோ டாப் 10 ஆடியஸ்ட் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பற்றி ஒரு வீடியோ போடுங்க சொல்லி. ஸோ என்னோடய ஒப்பீனியனில் நான் வந்து ஒரு டாப் 10 ஃபிஷ்ஷஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ் தான் என்னென்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இந்த மாதிரி கண்டென்ட் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய மீன் என்னன்னு கேட்டிங்கன்னா பக்கு தான். ஸோ பக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளோட அக்வேரியம் ஷாப்லலாம் கிடச்சிரும். ஸோ நல்ல ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ், பக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆடியான ஃபிஷ்ஷு கூட. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு டயட்டுன்னு பார்த்திக்கிட்டாலே நீங்கள் வந்து என்ன மாதிரி ஃபீடு வேணால் போடலாம். ஸோ வெஜிடபிள்ஸும் போடலாம், அதே சமயத்தில் நீங்கள் மீட் கூட போடலாம், என்ன வேணால் சாப்பிடும். ஸோ நல்ல ஒரு ஹார்டியான ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் தான். எந்த மாதிரி வாட்டர் கண்டிஷனாக இருந்தாலும் சர்வைவ் ஆகிடும். ஸோ நல்லா நம்மளோட கிளைமேட்டுக்கு நம்மளோட டெம்பரேச்சரும் இந்த மீனால் நல்லா தாக்கு பிடிக்க முடியும். ஸோ ஒரு பீஸ்ஃபுல் கூட. ஸோ மற்ற மான்ஸ்டர் ஃபிஷ் கூட நம்ம இந்த பக்கு மீனை விடலாம். ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்த்துடலாம். நம்பர் 2வது இடத்துல இருக்கிறது ரெட் டெயில் கேட்ஃபிஷ். ஸோ கைஸ், ரெட் டெயில் கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆடியான ஒரு ஃபிஷ் தான். பட் இந்த மீன் நீங்கள் வந்து சின்ன சைஸில் வாங்கும்போது அது வந்து நீங்கள் நல்லா கேர் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து வீக்காக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கும்போது ஒரு 6 இல்லை 8 இன்ச்சஸ் உள்ள மீன் வாங்குனீங்கன்னா அது நல்லா ஆடியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 இன்ச்சஸ்க்குள்ளே அப்படி ஏதாவது வாங்கினீங்கன்னா அதுக்கு நல்லா கேர் பண்ணி அதை எப்படியாவது ஒரு 6 to 8 இன்ச்சஸ்க்குள்ளே கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அந்த மீன் வந்து டப்புன்னு வளரும். இது வந்து டப்புன்னு வேகமாகவே வளர்ந்துடும். ஸோ அதனால் இதுக்கான டேங்க் உங்ககிட்ட கொடுக்க முடிஞ்சால் மட்டும் இந்த மீனை வாங்குங்க. ஸோ நல்ல ஒரு ஆடியான மீன், ஈஸியாக நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்கக்கூடிய மீன். ஸோ வாங்க நீ நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 3வது இடத்துல இருக்கிறது ஸ்னேக் ஹெட்ஸு. ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஸ்னேக் ஹெட்ஸில் எந்த வெரைட்டி எடுத்தாலும் அது எல்லா வெரைட்டியும் நல்லா ஆடியான வெரைட்டி தான். ஸோ நீங்கள் இந்த ஸ்னேக் ஹெட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய கலர்ஸில் இருக்குது, நிறைய சைஸ்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் வாட்டர் கண்டிஷனில் கூட இந்த ஸ்னேக் ஹெட் சர்வைவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் டெம்பரேச்சர் கூட நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம இந்தியன் கிளைமேட்டுக்கு கரெக்டான ஒரு மீன் தான் ஸ்னேக் ஹெட் தான். அண்ட் கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நம்ம பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க அடுத்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம். நம்பர் 4வது இடத்துல இருக்கக்கூடியது ஜெயின் கௌராமி. ஸோ ஜெயின் கௌராமி கூட ஒரு நல்ல ஒரு ஆடியான ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன மாதிரி டயட்டாக இருந்தாலும் கொடுக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் அண்டு நீங்கள் வந்து லைவ் ஃபிஷ்ஷஸ் கூட ஃபீட் பண்ணலாம், ஃப்ரோசன் ஃபுட்டு கூட. இந்த மீன் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வாட்டர் கண்டிஷனில் சர்வைவ் ஆகிடும். ஸோ நல்லா வாட்டர் டெம்பரேச்சரையும் தாங்கக்கூடிய ஒரு மீன் தான். ஸோ நல்ல ஒரு ஆடியான ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ யாரும் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம். நம்பர் 5வது இடத்துல இருக்கிறது இரிசென்ட் ஷார்க். ஸோ இரிசென்ட் ஷார்க் பார்த்தீங்கன்னாலும் நல்லா பெருசாக வளரக்கூடிய ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் தான். பட் நிறைய பேர் வந்து சின்ன அக்வேரியமில் இந்த மீனை வைக்கிறதுக்குன்னு வாங்கிட்டு போயிடுறீங்க. பட் இது வந்து சின்ன அக்வேரியங்கான மீனே கிடையாது. இது நல்லா ஒரு பெரிய அக்வேரியமோ இல்லை பாண்ட் செட்டப்போ பண்ணி விடக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ நல்ல ஒரு ஹார்டியான ஒரு ஃபிஷ் தான். ஸோ நல்லா ஃபுட்டு எடுக்கும். அண்டு என்ன மாதிரி வாட்டர் கண்டிஷனாக இருந்தாலும் இந்த மீன் வந்து சர்வைவ் ஆகிடும். ஸோ நிறைய பேர் இந்த மீனை வளர்த்துருப்பீங்க, நம்ம அவ்வளோவா எதுவும் சொல்லவும் தேவையில்லை. ஸோ வந்து நல்ல ஒரு ஆடியான ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ நான் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ வாங்க இனி ஒரு அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 6th பிளேஸில் இருக்கிறது அலிகேட்டர் கார். ஸோ கைஸ், கார்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த வெரைட்டிஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே ஆடியான வெரைட்டிஸ் தான். ஸோ இந்த அலிகேட்டர் கார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வளரக்கூடிய மீன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அக்வேரியமோ இல்லாட்டி பாண்ட் செட்டப்போ தான் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் வந்து சின்ன சைஸ் கார்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா ஸ்பாட்டட் காரு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அலிகேட்டர் காரா இல்லாட்டி ஸ்பாட்டட் காரா அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அது முடிஞ்சால் அந்த வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி கொடுக்க மறந்துட்டேன்னா நீங்கள் வந்து நம்ம வீடியோஸ்குள்ளே செக் பண்ணி பாருங்கள், ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே இந்த வீடியோ இருக்கும் கைஸ். ஸோ அவங்க கைஸ் அடுத்த மீனை பார்த்துடலாம். நம்பர் 7வது இடத்துல இருக்கிறது செனகல் பிச்சர். ஸோ கைஸ், செனகல் பிச்சரில் கூட நீங்கள் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ செனகல் பிச்சரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆடியான ஒரு ஃபிஷ் தான். ஸோ நீங்கள் வந்து டேங்க்கில் வந்து எந்த மாதிரி வாட்டர் கண்டிஷனாக இருந்தாலும் இந்த ஃபிஷ் வந்து நல்லா சர்வைவ் ஆகும்.
ஸோ நல்லாவே வாட்டரோட டெம்பரேச்சரை அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ கைஸ் அதுக்குன்னு சொல்லி வாட்டரோட டெம்பரேச்சரை ரொம்ப லோ ஆக்கிடாதீங்க. ஒரு 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ் நான் சொல்கிறேன், நல்லாவே அடாப்ட் ஆகிக்கும்னு. ஸோ ஓகேங்களா. ஸோ கைஸ் இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம மார்க்கெட்லேயே அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் தான். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 8வது இடத்துல இருக்கிறது ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ். ஸோ ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ் கூட நல்ல ஒரு ஆடியான ஒரு ஃபிஷ் தான். ஸோ என்ன மாதிரி வாட்டர் கண்டிஷனாக இருந்தாலும் இந்த மீனும் சர்வைவ் ஆகிடும். இந்த மீனை ஃபீட் பண்ணுறதும் நம்ம வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ மீட் வந்து நம்ம எப்படி கட் பண்ணி போட்டாலும் லைவ் போட்டாலும் ஸோ நல்லா ஃபீட் எடுத்துக்கும். ஃப்ரோசனாக இருந்தாலும் எடுத்துக்கும். ஸோ நம்ம மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் தான் இது. ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு ஃபிஷ் தான். பட் என்னென்னா நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் வைங்க, இல்லாட்டி உங்கள் டேங்க்கை வந்து டக்குன்னு அழுக்காக்கிடும். ஸோ நல்லா வேஸ்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபிஷ் டேங்க் இல்லாமல் நீங்கள் சிமெண்ட் டேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா வீக்லி 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்கி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 9th பிளேஸில் இருக்கிறது அராப்பைமா. ஸோ அராப்பைமா வாங்குறதா இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு பெரிய பாண்ட் செட்டப்போ அந்த மாதிரி இருந்தால் மட்டும் வாங்குங்க. இந்த மீனும் நல்லா ரொம்ப பெருசாக வளரக்கூடிய மீன். ஸோ கைஸ் இந்த மீனும் ஒரு நல்ல ஒரு ஆடியான ஒரு ஃபிஷ் தான். ஸோ இந்த மீன் நீங்கள் குட்டி சைஸில் வாங்கும்போது நல்லா கேர் கொடுத்து வளங்க. ஸோ 1 feet ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. ஸோ இதே மாதிரி தான் அலிகேட்டர் காரம். ஸோ அலிகேட்டர் காரம் நீங்கள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும்போது நல்லா கேர் கொடுத்து அதையும் ஒரு 8 இல்லை ஒரு 10 inches வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. கொஞ்சம் அது ஒரு சேஃப் ஜோனாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த மாதிரி மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாண்ட் செட்டப் செட் பண்ணுங்கள். ஏதோ தானு வாங்கிடாதீங்க, டக்குன்னு வளர்ந்துடும். ரொம்ப பெரிய மீன் கூட. ஸோ வாங்க கைஸ் அடுத்த மீனை பார்த்துடலாம். நம்பர் 10th பிளேஸில் இருக்கிறது ஜாவு கேட்ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வேணால் இந்த கேட்ஃபிஷ்ஷை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ புதுசாக யாரோ வந்தீங்கன்னா இந்த கேட்ஃபிஷ்ஷை பற்றி தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ நல்ல ஒரு பெருசாக வளரக்கூடிய ஒரு கேட்ஃபிஷ் தான். ஸோ நல்ல ஒரு ஹார்டியான ஒரு கேட்ஃபிஷ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப எக்ஸாட்டிக்கு அக்வேரியம் ஷாப்பில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த மீன் சின்னதாக உங்ககிட்ட சேல் பண்ணுவாங்க, ஆனால் இது ரொம்ப பெருசாக வளரக்கூடிய மீன் கை. ஸோ வாங்கும்போது நீங்கள் வந்து இந்த மீனுக்கு ஒரு பாண்ட் செட்டப் பண்ணி ஆகணும். இந்த மீனால் 5 feet வரைக்கும் வளர முடியும். ஸோ நல்ல ஒரு பெரிய கேட்ஃபிஷ் தான். அண்ட் கைஸ் நீங்கள் வந்து மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை வாங்க போகிறீங்கன்னா நல்லா அதை பற்றி ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மீன் ரொம்ப பெருசாகிடுச்சின்னு சொல்லி ஆற்றுலையோ குளத்துலையும் போய் விட்டுறாதீங்க. ஸோ எடுத்துகிட்டு போய் உங்கள் நியர்பை அக்வேரியம் ஷாப்பில் கொடுத்துருங்க. ஸோ அந்த மீன்கள்லாம் நீங்கள் வந்து ஆற்றுலேயே ஏரியிலே விட்டுட்டிங்கன்னா நம்ம ஊர் மீன் இனங்கள்லாம் அழிச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் விட வேணான்றது. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். See you in next video. Bye கைஸ்.